உங்க நன்மைக்காக சொல்றேன். நாங்க சொல்றத கேளுங்க. இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு. கிளம்புங்க, கிளம்புங்க, கிளம்புங்கன்னு சொன்னா, சரி நல்லது போல இருக்கு கேட்டுருவோம் அப்படின்னு தானே தோணும். அவர சொல்லிட்டு ஒரு பக்கம், பத்தியா பத்தியா போயிட்டாருன்னு சொன்னா, இல்ல இல்ல அந்த இருங்க, இடத்துல இருங்க, இருங்க. நீங்க ஒரு பக்கம் பிள்ளைய கிள்ளி விட்டுட்டு இன்னொரு பக்கம் தொட்டில் ஆட்டுறீங்களா? அந்த இடத்துல அப்ப யார சர்வ் பண்றீங்க அந்த நீங்க? இடத்துல இருக்க வேணாம்னு போலீஸ் சொன்னதை விஜய் கேட்டிருக்காருல்ல. அவன சென்னைக்கு அப்போ சொன்னாங்க. போலீஸ் என்கிட்ட சொல்லல சார். அவர்கிட்ட சொன்னாங்க. அவர் வரும்போது நீங்க கேட்டுக்கலாம். சென்னைக்கே போயிடுங்க என்ன அப்படின்னு சொன்னாங்க. சொன்னாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நீங்க ஏன் அஸ்யூம் பண்றீங்க? இப்ப நான் தலைமை பண்புக்கு வரேன். ஆ. சொல்லுங்க. தலைமை பண்புன்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல. எது தலைமை பண்பு? அங்க கான்ஸ்பிகஸா அனுதாபம் அங்க இருக்குது சார். நீங்க அள்ளி எடுத்து போடுங்க. எல்லா அனுதாபம் எங்களுக்கே குடுத்துருங்க. நாங்க தான் நல்லவங்க. பாத்தீங்களா, நாங்க ஓடோடி வந்தோம். கடகடன்னு செய்துட்டோம். உடனே விசாரணை முடிச்சுட்டோம். உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டோம். அப்படின்னு நீங்க எதுக்கு குச்சி குச்சி இப்படி வரீங்க முந்திரக்கட்ட? வரக்கூடாதுன்றீங்களான்றேன் நானு. வேற யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நார்மல் இருக்கு? ஸ்பீடுன்னு வேற யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு? மத்த விஷயங்கள்ல நீங்க என்ன ஸ்பீடுல செய்வீங்க? இந்த விஷயம் என்ன ஸ்பீடுல செய்வீங்கன்னு பொதுமக்களுக்கு தெரியாதா சார்? ஸ்பீடா செய்ய வேண்டாங்க. பொறுமையா வாங்கன்னு சொல்றீங்களா? இயல்பாவே இருங்க. ஏன் மிகையா நடந்துக்கிறீங்க? இயல்பா தானே இருந்தாங்க. எதை எஸ்டாப்ளிஷ் நீங்க யாருக்காக பேசுறீங்க இப்போ? நீங்க மக்களுக்காக பேசுறீங்களா? மக்களுக்காக தான் பேசுறேன். நீங்க மக்களுக்காக அந்த மக்கள் கூட யார் நின்னது? நீங்க மக்களுக்காக பேசல. அந்த மக்கள் கூட யார் நின்னது சொல்லுங்க. அந்த மக்கள் கூட நிக்கிறதுக்கு தான் நாங்க சம்பளம் கொடுக்குறோம். சரி. அது செய்யறதுக்காக நாங்க அத செய்தா நீங்க டிராமான்னு இல்ல சொல்லுவீங்களா? கரெக்ட்டா செய்யுங்க. டிராமாட்டிக்கா செய்யாது. ஓகே? நீங்க எப்படி செய்வீங்க? எது செய்வீங்கன்னு உங்களோட ஸ்பீடு, ரிதம் இதெல்லாம் ஒரு அசம்ப்ஷன் டாக்டர். நீங்களா நம்மளா அத முடிவு பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு அசம்ப்ஷன் தானே. நீங்க அஸ்யூம் இப்ப பண்ணுங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா? உண்மை பல வகையில இருக்கும்னு. எது உண்மைன்னு யாருக்கு தெரியும்? அதனால தான் பப்ளிக்கோட பெர்செப்ஷன் முக்கியம். இப்ப பப்ளிக் வந்து இத்தனை நபர் அத்தனை உண்மைகள் இருக்கு. அத்தனை பேர் நாங்க அத பார்க்குறோம். பொதுவா எங்களுக்கு தோணும்ல, ஒரு கூட்டு உண்மை. அதுதான் எங்கள பொறுத்தவரைக்கும் உண்மை. இல்ல அந்த